நவராத்திரி ஸ்பெஷலில் நம்ம செய்ய போகிற ஃபர்ஸ்ட் சுண்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா காராமணி சுண்டல் தான் செய்ய போகிறோம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் ஆயில் விட்டுட்டேன். ஆயிலும் ஹீட்டர் ஆனதும் நான் மஸ்டர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். மஸ்டர்ட் நல்லா கிராக்கல் ஆனதும் நான் சாப் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அதில் கறி லீவ்ஸும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா கிராக்கல் ஆகட்டும். ஆயிலில் நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிறது காராமணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பவுல். நம்ம எப்பயுமே இல்லை கேஸ் இருக்கிறதுனால சுண்டல் செய்கிறப்போ நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுவோம். நான் பெருங்காயத்தூளை ஒரு 2 பிஞ்ச் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்ட்டும் ரெக்வர்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2-3 பிஞ்ச் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கோகோனட் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கோகோனட் ஃபைனலாக நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா ஒரு ஸ்டியர் பண்ணிட்டீங்கன்னா காராமணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு நவராத்திரி ஸ்பெஷலில். சுண்டல் வெரைட்டியில் அடுத்த சுண்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச பச்சை பட்டாணி சுண்டல் தான் ரெடி பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஆயில் ஹீட்டப் ஆனதும் மஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உரதால் ஆட் பண்ணிக்கோங்க. இது ப்ரௌன் ஆகணும். அப்புறம் நான் க்ரீன் சில்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஜிஞ்சரும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மஸ்டர்ட் நல்லா கிராக்கல் ஆகணும். இப்போ நான் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பச்சை பட்டாணி சுண்டலில் நீங்கள் மாங்காவும் ஆட் பண்ணலாம், குக்கும்பர் கூட ஆட் பண்ணலாம். நான் வெறும் கேரட் மட்டும் கிரேட் பண்ணதை ஆட் பண்ணிட்டேன். பார்க்கவே க்ரீன் அண்ட் ஆரஞ்சாக இருக்கிறதுனால கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கேரட் நம்ம நார்மலாக கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இதை மாதிரி நீங்கள் சுண்டலில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நவராத்திரி சுண்டலில் வெரைட்டியில் இந்த சுண்டலை நீங்கள் ஆட் பண்ணிஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் பெருங்காயத்தூள் ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 பிஞ்ச் நான் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். இப்போது ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த சுண்டல் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா நான் ஆயில் மஸ்டர்ட் உரதால் ஆட் பண்ணிக்கிட்டேன். க்ரீன் சில்லிஸும் ஜிஞ்சர் கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆஸ் யூஷுவல். இது கூட நீங்கள் பீனட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது கிரவுண்ட் நட். நம்ம இது காராமணி சுண்டல் செஞ்ச மாதிரி தான் இந்த ப்ராசஸாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம கோகனட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண 3 வெரைட்டிஸ் ஆஃப் சுண்டல் நான் பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் பச்சை பட்டாணி சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு காராமணி சுண்டல் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டான பீனட் சுண்டல், அதாவது வேர்க்கடலை சுண்டல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நவராத்திரி ஸ்பெஷலில் ஃபர்ஸ்ட் 3 வெரைட்டி ஆஃப் சுண்டல் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மற்ற 6 வெரைட்டி ஆஃப் சுண்டல் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்களோட வேல்யூபான கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ண நம்ம சேனலை நீங்கள் மெம்பர் ஆகிடுவீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறதுனால என்னோட நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பாப்பப் ஆகும். வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்ப்பீங்க. கடைசி வரையும் பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் பை பை ஃப்ரம் GlamGirl.